இங்க கோகோங்கிற ஒரு பொண்ணு ஒரு குக்கிங் காம்படிஷன்ல தெரியாம உலகத்திலேயே ரொம்பவும் காரமா இருக்கிற மிளகாயில ஒண்ணான கரோலினா ரீப்பருங்கிற ஒரு சில்லிய கொதிக்கிற தண்ணியில போட்டுடுறா. உடனே வேகமா அதை வெளியே எடுக்கிறா. ஆனா அதுக்குள்ள அந்த சில்லி தண்ணியில வெந்து குக் ஆகி இருக்கும். இதை பார்த்து அவளோட மாஸ்டர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. இந்த மிஸ்டேக்கால கோகோ கண்டிப்பா இந்த குக்கிங் காம்படிஷன்ல தோத்து போயிடுவான்னு நினைக்கிறாரு. ஆனா அவ அதை பெருசா கண்டுக்காம அப்படியே அந்த சில்லிய அதே பாத்திரத்துல போட்டு தொடர்ந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளோட மைண்ட்ல ஏதோ பிளான் இருக்க மாதிரி தெரியுது. அப்போ அதை பார்த்து அங்க வந்த ஹோஸ்ட் அவகிட்ட கரோலினா ரீப்பர் சில்லிய கண்டிப்பா உங்க டிஷ்ல யூஸ் பண்ணணுங்கிற ரூலை மறந்துட கூடாதுன்னு ஞாபகப்படுத்துறாரு. அந்த கரோலினா சில்லி ரொம்பவும் காரமா இருக்குங்கிறதால அதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சா அது இன்னும் காரமா மாறிடாதான்னு ஹோஸ்டுக்கு டவுட் வருது. அவளோட மாஸ்டருக்கு அவ என்ன பண்றானே புரியல. ஆனா கோகோ அந்த ஹோஸ்ட் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லல. அதுக்கு பதிலா அவரை அங்க இருந்து போக சொல்லி கண்ணாலேயே சிக்னல் கொடுக்கறான். அதனால அந்த ஹோஸ்ட் மத்த கண்டஸ்டன்ட் என்ன செய்யறாங்கன்னு பாக்குறதுக்காக போயிடுறாரு. அப்போ ஒரு கண்டஸ்டன்ட் அந்த கரோலினா ரீப்பர் சில்லிய உப்பு கூட போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால அந்த உப்பு அதோட காரத்தை உறிஞ்சிக்கும். அது மூலமா அவரோட டிஷ் ரொம்ப காரமாகாமலே ரூல் படி கரோலினா ரீப்பரை காம்படிஷன்ல யூஸ் பண்ணிக்காரு. அடுத்ததா இன்னொரு கண்டஸ்டன்ட் கரோலினா ரீப்பரை மில்க்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மில்கை நல்லா மிக்ஸ் பண்ணி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடுறாரு. அதை பார்த்த அந்த ஹோஸ்ட் ஆச்சரியமா நீங்க காரமான ஐஸ்கிரீம் செய்றீங்களான்னு கேட்காரு. அப்போ அந்த கண்டஸ்டன்ட் அவர் கூப்பிட்டு வேணும்னா சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்றான். ஆனா அவரு அதை பார்த்ததும் பரவாயில்ல இருக்கட்டும்னு அங்க இருந்து போயிடுறாரு. அதே டைம்ல கோகோ அவளோட சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸை தொடர்ந்து குக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவ குக் பண்ற டைம்ல எப்பவும் அந்த கரோலினா ரீப்பர் சில்லிய அவளோட டிஷ்ல சேர்க்கவே இல்ல. ரூல் படி பார்த்தா கோகோவை அப்பவே போட்டியில இருந்து எலிமினேட் பண்ணிருக்கணும். ஆனா கோகோ சில்லிய ஆட் பண்ணணுங்கிற அந்த ரூலை மறக்கல. கடைசியில போட்டிக்கான டைம் முடியுது. எல்லா கண்டஸ்டன்ட்டும் அவங்களோட டிஷ் ரெடி பண்ணிடுறாங்க. அங்க இருந்த எல்லா டிஷ்ஷும் பாக்குறதுக்கே ரொம்ப அழகாவும் டேஸ்டாவும் இருக்குது. கோகோவும் தன்னோட சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸை கரெக்டான டைமுக்குள்ள செஞ்சு முடிச்சிடறா. ஆனா கடைசி வரைக்கும் அவ கரோலினா ரீப்பரை அவளோட டிஷ்ல யூஸ் பண்ணிருக்கவே மாட்டா. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. ஜட்ஜஸ் எல்லா டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ணி ஸ்கோர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கோகோவை எலிமினேட் பண்ணாம அங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுலேயே கோகோவோட டிஷ்ஷுக்கு தான் அதிக ஸ்கோர்ஸ் கொடுக்காங்க. அதை பார்த்த ஹோஸ்டுக்கு ஆச்சரியம் தாங்க முடியாம அவகிட்ட எப்படி இதை பண்ணீங்கன்னு கேட்கறான். அப்பதான் அவ அந்த சீக்ரெட்டை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங்ல அவ தெரியாம கரோலினா ரீப்பர் சில்லிய கொதிக்கிற தண்ணியில போட்டுட்டதா சொல்றான். ஆனா அந்த சில்லி கொதிச்சு அதுல இருந்து வர்ற காரமான நீராவிய பார்த்ததும் சடனா அவளுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அவ சில்லிய டைரக்டா சேர்க்காம அந்த காரமான நீராவிய அவ செஞ்ச அந்த சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ்ல படுற மாதிரி வைக்கா. இதனால அவ டிஷ்ஷோட ஒரிஜினல் டேஸ்டும் மாறாம கரோலினா ரீப்பர் நீராவி காரமும் அளவுக்கு ஏத்த மாதிரி மிக்ஸ் ஆகியும் வந்திருக்கும். இது மூலமா ரூலையும் கரெக்டா ஃபாலோ பண்ண மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில அந்த டைம்ல அவ எடுத்த அந்த கரெக்டான டிசிஷனை பார்த்து அவளோட மாஸ்டரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு.